ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையிலேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஏன்னா நான் கிராமத்தில் இருக்கிறதால எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. நல்லா பூத்து குலுங்கின செடி நிறைய பூ இருக்குது. சுற்றியும் பூச்செடி அது இதுன்னு அதோட காக்கா கத்துறது, கிளி கத்துறது, குருவி கத்துறது எல்லாமே கேட்டுட்டு இருந்தது. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வத்தல் போடலான்னு இருக்கேன். வெயில் நல்லா கொளுத்துது. வெயிலுக்கு செய்யணும்னு நினச்சா சட்டுன்னு முடிகிறது என்னென்னா வத்தலும் வடகும் தான். அந்த ரெண்டுத்தை தான் இப்போ லீவில், சம்மர் லீவில் எல்லா வீட்லேயுமே போயிட்டு இருக்கும். நான் இப்போ வத்தல் பிடிக்கிறதுக்கோசம் தண்ணி காய வச்சுட்டேன். அதில் பச்சை மிளகா, சீரகம், இஞ்சி ஒரு துண்டு போட்டு நல்லா அடித்து அதோட அரிசி மாவையும் கலந்து நல்லா கொதிக்க விட்டு வத்தல் போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடிக்கிற வெயிலில் ஊற்ற முடியல. காலையிலேயே இவ்வளோ கொளுத்துது தெரியுமா? கொடையை வச்சு கொடைக்குள்ளே உட்காந்துட்டு வத்தல் ஊற்றிட்டு இருக்கோம். இது மாதிரி எத்தனை பேர் ஊற்றுறீங்கன்னு தெரியல. பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிராமத்தில் வெயிலுடைய ஹீரோ யாருன்னு கேட்டோன்னா கூழை தான் சொல்லுவோம். அடிக்கிற வெயிலுக்கு நாங்கள் ஊற்றிட்டு இருந்தோம். அம்மா கூழை ஊற்றி கையில் கொண்டு வந்து கொடுத்ததுமே அப்பாடா சில்லுன்னு இருந்தது, நல்லாவும் இருந்தது. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. சாதம் எந்த சாதமாக இருக்கட்டும், அதோட ஒரு வத்தலை வறுத்து வச்சோன்னா அவங்க சைலண்ட்டாக சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு பிடிக்கிறதால நம்ம வெயிலையும் பார்க்கக்கூடாது, சிரமத்தையும் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்கணும்.